Hello everyone, I'm Raj. Welcome to our channel. And நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியல, கொஞ்ச நேரம் படித்தாலே எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்டடி டெக்னிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ குறிப்பாக யாருக்காக அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க நினைப்பாங்க, ஒரு 30 மினிட்ஸில் ரொம்ப நல்லாவே வந்து படிப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்கும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்கும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் குறைஞ்சது வந்து 10 ஹவர்ஸ் கூட வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான டெக்னிக் தான் இது. இது என்ன டெக்னிக் அப்படின்னா, பொமோடரோ அப்படின்ற ஒரு டெக்னிக். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டெக்னிக், அதே மாதிரி எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரி, இந்த பொமோடரோ டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் படிக்கிற போகிறீங்க, எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, 2 ஹவர்ஸா, 4 ஹவர்ஸா, 6 ஹவர்ஸா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க, எந்த லெசனை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றதையும் டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைமரை வந்து நீங்கள் செட் பண்ணணும். நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அண்ட் நான் கொடுக்கக்கூடிய இந்த 25 மினிட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லெசனை வந்து படிக்க போகிறீங்க, அதனால் 25 மினிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லெசனை வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அழகாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. 25 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் பிரேக்கை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக வந்து 30 மினிட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பிரெயினை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் இன்டைரக்டாக வந்து சொல்கிறீங்க என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் படிக்க போகிறது கிடையாது, நம்ம 25 நிமிஷம் மட்டும்தான் படிக்க போகிறோம், அடுத்து வந்து ஒரு பிரேக் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் வந்து அலர்ட் கொடுக்குறீங்க. அதனால் உங்களுடைய பிரெயின் வந்து 25 மினிட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டு உங்களுடைய பிரெயின் அந்த 25 மினிட்ஸ்க்கு எஃபெக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு மூலமாக உங்களுடைய பிரெயின் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க எஃபெக்டிவாக வேலை செய்ய சொல்லி. இப்போ யோசிச்சு பாருங்கள், 2 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து என்ன தோணும், ஒரு நெகட்டிவாக வந்து தோண ஆரம்பிக்கும். ஏன்னா 2 ஹவர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்லாம் வந்து தோணும். பட் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். இப்போ 25 நிமிஷம் ப்ளஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேக் எடுத்துக்கிறீங்க, ஷார்ட் பிரேக்கு. இந்த 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 25 மினிட்ஸை வந்து நீங்கள் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஷார்ட் பிரேக். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 25 மினிட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஷார்ட் பிரேக். 25 மினிட்ஸ் வந்து படிக்கிறீங்க அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஷார்ட் பிரேக். இந்த மாதிரி 4 செஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிரேக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு லாங் பிரேக். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி படிக்கும்போது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ 2 ஹவர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து படிக்க தோணும். இப்போ இதுவே நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் அப்படின்றத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் 2 ஹவர்ஸ்க்கு தான் வந்து 25 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கூட வந்து ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட்டடாக வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 25 மினிட்ஸ்க்கு பதிலாக 45 மினிட்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 45 மினிட்ஸ் வந்து படிக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. 45 மினிட்ஸ் படிக்கிறீங்க, 5 மினிட்ஸ் பிரேக்கு. 45 ப்ளஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. 45 ப்ளஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக்கு. ஸோ அப்போ 4 செக்ஷனை வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லாங் பிரேக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த லாங் பிரேக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பிரெயினை வந்து நீங்கள் ட்ரிக் பண்ணி அதை எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னிக்கை பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக தோணலாம், இது எப்படி ஒர்க் ஆகும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணலாம். பட் இந்த டெக்னிக் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து கமெண்ட்டில் கூட வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கிறதுக்கு இந்த பொமோடரோ டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா வந்து படிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.